மகளுக்கு குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளைகள் செய்த அதிக அக்கறை செலுத்துங்கள். உன் பிள்ளைகள் முந்திலாம் இது நடந்தது. முந்தி தாய் தன் பிள்ளையை வீட்டில் இருக்கும் பொழுது தலை செய்வும் போதே, அவள் பேன் பார்க்கும் போது ஈருடைய வைத்து மண்டை கருச்சுன்னு இழுக்கும் போதே ஒழுங்காரு குழிஞ்சி பெருக்கு, நிமிந்து பெருக்கு, துணியத்தை ஒழுங்கா தின்னு போய் விரலை நீட்டி திங்காத, நாக்கை நீட்டி திங்காத, கண்ணை இழுக்காத, நாக்கை நீட்டாத, புருஷன் வீட்டுக்கு போகணும், அங்கே அப்படி இருக்கும், புருஷன் மாமியா எப்படி இருப்பா, நாத்தனா எப்படி இருப்பா என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இன்னைக்கு இப்போ மேம் ஃபோனை கையில் வச்சுக்க, மாமியா திட்டம் உடனே எனக்கு ஃபோன் போட்டு வாடி வந்துரு. மயிரா பிள்ளைகள் தங்கும் முந்தி நினைச்சிட்டுமா செத்தால் அங்கே இங்கே வந்துடக்கூடாது, இங்கே வந்துடவே கூடாது, அங்கே புருஷன் வீட்டில். இப்போ புருஷன் கூட இருக்காது, இங்கே ஓடி வந்துரு, இங்கே ஓடி வந்துரு. ஏன்? ஒத்த பிள்ளை, ஆண் ஒன்று பெண் ஒன்று, இல்லைன்னா ஒரே ஒன்று ஆண், இல்லைன்னா ஒரே ஒரு பெண்ணு. அம்மாவுக்கு பிள்ளை விட்டு ஆள் கிடையாது, அத்தாவுக்கும் பிள்ளை விட்டு ஆள் கிடையாது. பருவ வயதை அடைந்த ஒரே காலத்தால் கட்டி கொடுத்துட வேண்டியது. கட்டி கொடுத்த மறுநாளே என் பிள்ளை ஆடுதுங்க. என்ன என் பிள்ளை ரசம் சாப்பிட்டு புளி தண்ணி குடிப்பேன். அவன் குடும்பம் பேரே புளி தண்ணி குடும்பம்ல, அங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். அவன் புளியை போட்டே கொண்டுருவானே என் பிள்ளை. நான் கறியும் ஜோரமாக வளர்த்தேன். இப்படி சொல்லி நான் சரி உடனே காலையில் போன போட்ட வேண்டியது. எம்மா பாலே ஊற்ற மாட்டேன் கட்டியில் என் மாமியா. அப்போ உங்கள் அம்மா பால் வச்சுருக்கோம், அம்மா குடிமை கொடுத்து உனக்கு சங்குல பால் ஊற்றி கொண்டு வர வேண்டியதான்.